பிக் பாஸ் நிகழ்ச்சி மற்றும் சினிமாவில் நடித்து பிரபலமான நடிகைக்கு கொலை மிரட்டல் விடுத்த அவரது டிரைவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மது போதையில் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? பிக் பாஸ் நிகழ்ச்சி மற்றும் வினோதய சித்தம் திரைப்படத்தில் நடித்தவர் 38 வயதான நடிகை ஷெரின் ஷாம். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் சென்னை ராயப்பேட்டையில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவரிடம் கார் ஓட்டுநராக மயிலாடுதுறையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் பணியாற்றி வந்தார். தினசரி நடவடிக்கை சரியில்லை என்றும் ரவுடி ஒருவரின் தம்பி என்று தெரியவந்ததன் பேரிலும் கார்த்திக்கை ஓட்டுநர் பணியிலிருந்து ஷெரின் நீக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் தனது நண்பர் இளையராஜாவுடன் சேர்ந்து மது போதையில் ஷெரினின் வீட்டில் அத்துமீறி நுழைய முயன்றதாகவும் பின்னர் சிறிது நேரத்தில் அங்கிருந்து சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நடந்த சம்பவத்தை வெளியில் சொன்னால் உன்னையும் உன் அண்ணனையும் கழுத்தறுத்து கொலை செய்து விடுவேன் என்று ஷெரினின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆடியோ அனுப்பி கார்த்திக் மிரட்டல் விடுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஷெரினின் சகோதரரான கௌரி ஜனார்த்தன் அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த போலீசார் டிரைவர் கார்த்திக் மற்றும் அவரது நண்பர் இளையராஜாவை தேடி வந்தனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக்கின் நண்பர் இளையராஜா கடந்த 25ஆம் தேதி கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபரான டிரைவர் கார்த்திக் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை அண்ணா சாலை போலீசார் அவரை மயிலாடுதுறையிலிருந்து சென்னை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து கார்த்திக்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.